செஷன் 2 உங்களுடைய புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. அதாவது சபை, பூமியில் பரலோகம் சபை என்பதை குறித்து நம்ம முதலாவது பாடத்தில் பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டது, கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லக்கூடியதா, இரண்டையும் சேர்த்து வரக்கூடிய ஒரு பாடமாக. ஏன்னா நம்ம இந்த கேம்பில் கொஞ்சம் கம்மியான செஷன்ஸ் வச்சுருக்கிறதுனால இது ரெண்டையும் சேர்த்து இது பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கர்த்தர் தெரிஞ்சு கொண்டதனுடைய காரியத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பேசிக் தியாலஜி என்கிற தலைப்பில் அடிப்படை இறையியலில் நம்ம முழுமையாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் அதில் இல்லாத சில தகவல்களோடு சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் எலெக்ஷன், காட் இஸ் எலெக்டட் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கணுன்னா அதில் உள்ள காரியங்கள் பார்த்து கொள்ளலாம். இது சபையாக நம்ம எப்படி கர்த்தர் சபையை தெரிந்து கொண்டார், அதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லக்கூடியதா. அப்போ பூமியில் பரலோகம் சபையில் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 5 காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவது சபையினுடைய சாவர்னிட்டி, டிவைன் சாவர்னிட்டி என்று சொல்லக்கூடியதா, தேவனுடைய ஏக சக்கராதிபதித்துவம் என்று சொல்லக்கூடியதாக. ரெண்டாவது நம்முடைய அடையாளம், கர்த்தர், இது சபை என்பது என்ன, அதனுடைய அடையாளம் என்ன. அடுத்து அதனுடைய பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியதா. அதற்கு பின்பாக சபைக்கு கொடுக்கப்பட்ட தெய்வத்தினுடைய வெளிப்பாடுகள், வேத வசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம். அதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, எப்படி சபையை எடுத்துக்கொள்ள கர்த்தர் மறுபடியும் திரும்ப சபையை தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அதனால் இங்கே நம்ம இதில் ரொம்ப நிறைய காரியங்கள் பார்த்தாலும் நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம், இல்லை வேற எங்கேயோ அறிந்து கொண்டோம், அதிலிருந்து நம்ம பார்த்து கொள்ளாமல் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளும்போது நமக்கு மிக தெளிவான சிந்தை உண்டாகும். இதில் மிக முக்கியமான இந்த 5 பில்லர் என்று சொல்லக்கூடியதாக, அதில் முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, சபை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. கர்த்தர் சபையை தெரிந்து கொண்டார். எலெக்ட், அவரை கர்த்தர் தெரிந்தெடுத்தது ஒரு காரியம். ஏன்னா சபையை கட்டுவது யாரு? கர்த்தர் கட்டுறார், நம்ம கட்டலை. கர்த்தர் சபையை கட்டுறாரு. இது ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனத்திலேயோ இல்லை மனிதனுடைய ஸ்ட்ராட்டஜிலேயோ இல்லை. ஏசாயா 44வது அதிகாரத்தில் 6லிருந்து 8 வரை உள்ள வசனங்கள் பாருங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு, பூர்வ காலத்துல நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிந்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? எனக்கு முன்பாக வரிசையாக நிற்கத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும். எது நிகழ்காரியம், வருங்காரியங்கள்? பூர்வமான காரியம், நிகழ்காரியம், வருங்காரியங்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய காரியம். நான் அதை நடப்பித்திருக்கேன். அப்போ கர்த்தர் முன்னறிந்திருக்கிறார். எலெக்ஷன் இல்லை முன்னறிவு என்று சொல்லக்கூடியது கர்த்தர் முன்னறிந்திருக்கிற காரணம் என்னன்னா, அவர்கிட்ட தான் எல்லாமே. ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஆண்டவர் தான் சகலத்தையும் விரும்பினாரு. ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும். பூர்வ காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், வருங்காலமாக இருக்கட்டும், இது எல்லாம் கர்த்தருக்கு எல்லாமே தெரிந்தது. அவருடைய ஃபோர் நாலேஜ் என்று கொள்ளக்கூடிய முன்னறிவின் மூலமாக அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால அது அவருடைய திட்டத்தின்படி ஒன்றொன்றாக வெளியரங்கமாய் வருகிறது. ஏன்னா அவருக்கு முதல்ல இருந்தே தெரியும் என்ன நடக்குங்கிறது தெரியும். அதனால அவர் முன் குறிச்சிருக்கிறாரு. அது பூர்வ காலமாக இருக்கட்டும், இப்போ நடக்கிற காலமாக இருக்கட்டும், வரப்போகிற காலத்தில் என்ன நடக்குங்கிறத கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவர் தான் அதை சொல்லக்கூடியவர். நீங்க ஏசாயா 46ல 8வது வசனம் பாருங்க. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை
நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானமில்லை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் அதாவது மறைவிடங்கள் உள்ளங்களை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். யாரால அறிவிக்க முடியும்? ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் அறிவிக்க முடியும். பூர்வ காலத்திலிருந்து எதிர்கால வரைக்கும் எல்லாத்தையும் யாரால சொல்ல முடியும்? என்ன நடக்க போகுதுங்கிற சொல்ல முடியும்? கர்த்தர் ஒருத்தரால தான் சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தர் தான் அதை எல்லாத்தையும் எழுதினவர். அவர் தான் எல்லாத்தையும் அவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாமே இருக்கு. அது அவருடைய முன்னறிவு. அதன் மூலமாய் அவர் முன் அறிந்தவராய் முன் குறித்தவராய் இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அவர் தெரிந்து கொள்றார். நான் ரொம்ப சாதாரணமாக நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். நம்மள நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் நீங்க சமைக்கும் போது உங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு புரியாது. இது எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு அது எல்லாமே தெரியும். அதனால நீங்க செஞ்சிருவீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேக் செய்கிறீங்கன்னு வைங்க. கேக் பண்ணுறதுக்கு அது என்ன மாவு எடுத்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை அடித்து இதை தனியாக பண்ணி பட்டரை தனியாக அடித்து இதை தனியாக அடித்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு சுகர் போட்டு ஒருத்தவொடனே எடுத்து டேஸ்ட் பண்ணோடனே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம் மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் எடுத்து அவனில் போட்டு இத்தனை டெம்பரேச்சர் வச்சு உள்ளுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் தான் கடைசி அது மேலே எந்திரிச்சு வந்து அது கேக்காக வரும்போது தான் அதனுடைய டேஸ்ட்டு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? முன்னாடி யாரோ செஞ்சதை பார்த்தீங்க, இல்லை ஏதோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்கள் செஞ்சீங்க, அதனால வந்துச்சு. அதே மாதிரி கர்த்தர் அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். அவர் தான் உருவாக்குனாரு, அவர் தான் படைச்சாரு. அதனால அவர் ஒருத்தட்ட தான் இருக்கு, வேற யாருக்கிட்டையும் கிடையவே கிடையாது. அதனால அவர் முதல்ல இருந்து ஆதியிலிருந்து பூர்வத்திலிருந்து முடிவு காலம் வரைக்கும் எல்லாத்தையும் அறிந்த தேவன். அதனால அவர்கிட்ட ஒருத்தட்ட தான் எல்லாமே இருக்கு. அவர் தான் he authored the whole history of humankind. அவர் தான் மனித குலத்தினுடைய மொத்த வரலாறையும் எழுதக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 16:18 நான் என் சபையை கட்டுவேன். அப்ப நீங்க யோசிங்க, ஆரம்பத்திலிருந்து எல்லா காரணத்திலையும் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நான் என் சபையை கட்டுவேன். அதுல என்ன சொல்றாரு? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்ப தேவன் சகலத்தையும் முன்னறிந்தவர், சகலத்தையும் புரிந்து கொண்டவர். அவர் ஒரு காரியம் செய்யும் போது அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்ன பிரச்சனை வரும், என்ன ப்ராப்ளம் வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரியும். அப்போ அதனால தான் அவங்க ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அதில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்வாங்க. அதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளுதலோட செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நமக்கு தெரியாது நிறைய நேரங்களில். இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை அந்த குக்கூன்ல இருந்து அந்த சின்னதுலேருந்து அந்த சின்ன துவாரத்து வழியே கஷ்டப்பட்டு வெளியே வரணும். அப்படி வெளியே வரும்போது தான் அதனுடைய இறக்கையில் உள்ள எல்லா தண்ணீர் பூரா போனாதான் அந்த சின்ன துவாரத்து வெளியே வருகிறது. ஒரு பட்டாம்பூச்சியாக பறந்து போக முடியும். ஐயோ கஷ்டப்படுதேன்னு நினச்சி நம்ம அதை திறந்து விட்டோம்னா அது என்ன ஆகும்? வாழ்க்கை பூரா வயிற்றுல தரையில் ஊர்ந்து போகிற கேட்டர்பில்லராக மாறிடும். ஒரு கம்பளி பூச்சியாக தரையிலே இருக்கும். அதே இது அந்த இது வெளியே வந்துச்சுன்னா, தன்னுடைய இறக்கையில் உள்ள எல்லா தண்ணீரையும் விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது எங்கும் பறந்து தெரியக்கூடிய பட்டாம்பூச்சியாக இருக்கும். நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய முன்னறிவு, அவருடைய முன்குறித்தல் எல்லாத்துலையும் இருக்கு. அதனால தான் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னா சொல்றவர் சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அறிந்தவர். அதனால அவர் சொல்றாரு. நீங்க அது தீத்துல பார்க்கும்போது தீத்து 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்களேன். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல். அவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனுடைய ஊழியன், அப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுவது
பிதாவாகிய தேவனாலும் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப என்னன்னா அவர் என்ன முதல்ல இருந்தே ஆதியிலிருந்தே அவர் என்ன தேவனால் அழைக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன், தேவனுடைய ஊழியக்காரன். ஆனா என்ன அவர் பிஃபோர் த டைம் பிகேன். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 2வது வசனம் என்ன சொல்லும்? இன் ஹோப் ஆஃப் இட்டர்னல் லைஃப் விச் காட் ஹூ cannot lie promised before time began. அதாவது என்ன, பொய்யுரைக்காத தேவன் தோற்றத்திற்கு முன்பே, கால அளவு குறிக்கப்படுவதற்கு முன்பே என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா இங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? மக்களை, பாவத்தில் இருக்க மக்களை பரிசுத்தமான பாதைக்கு, நம்பிக்கையற்ற மக்களை நம்பிக்கைக்கு, இருளில் இருக்க மக்களை வெளிச்சத்துல கொண்டு வருவதற்காக கர்த்தர் என்னை முன் குறித்திருக்கிறார். யாரு? தேவனுடைய ஊழியக்காரனாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகவும் என்னை முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. இதே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8-9 சொல்லும்போது பாருங்களேன். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கணுவி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். நல்ல கவனிங்களேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி. எப்படி? அவர் என்ன நம்முடைய கிரியையின் படி இல்லை, நீங்க செஞ்ச நன்மையான காரியத்தின் பிரகாரம் இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய மீட்பு நீங்க செய்த காரியத்தினால அல்ல. ஏன்னா நிறைய இதுல என்ன சொல்லி கொடுக்கறது, என்ன சொல்லுவாங்க? நீ நல்லது செஞ்சேன்னா உனக்கு நல்லது நடக்கும். என்ன நீ இந்த பிறவியில என்ன செய்யறியோ அதை வச்சு உனக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். போன பிறவியில் என்ன இருந்ததுன்னு தெரியாது, அடுத்த பிறவியில் என்ன பிறக்க போறாங்கன்னு தெரியாது, ஆனா அதை விசுவாசிப்பாங்க. இப்ப இதே இது ஒரு வேற சமயத்துல என்ன சொல்லுவாங்க? நீ நல்லது செய்யி, கடைசியில தராசு பிடிச்சு பார்ப்பாரு, நல்லதெல்லாம் நல்லா இருந்து அது அந்த பக்கம் நல்லா போச்சுன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா இந்த பக்கம் போச்சுன்னா இது. அது எப்படி? முடியாது. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவா சொல்லுவது என்ன? நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தமது தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் தம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். என்ன? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. என்ன? அது ஆதி காலம் தொடங்குவதற்கு முன்பே அது என்ன? எல்லாரையும் அவருக்கு ஒரு அன்பின் பரிசாக ஒரு மொத்த மனுக்குலத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடியதாக. அது காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நேசிக்கிறாரு. அந்த நேசிக்கிறதுல ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் மனுக்குலம் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு குமாரனை கொடுக்கிறாரு. அவங்க எல்லாரும் இந்த சபையில சேர்த்து கொள்ளப்பட்ட மக்களா, விடுவிக்கப்பட்ட மக்களா, மீட்கப்பட்ட மக்களா இந்த சபையில கூடி வர்றோம். அவர்கள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கழுவப்பட்டவர்களாய் ஒரு பரிசுத்த மணவாட்டியா மாறி அவருக்கு ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் கொண்டு போய் சேர்க்கிறது. இது தேவனுடைய வேலை, இது தேவன் செய்கிற ஒரு கிரியை. அதனாலதான் இது நம்மனால கிடையவே கிடையாது. நீங்க யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். அதாவது முதல்ல கர்த்தர் உங்களை இழுத்து கொள்ளாவிட்டால் நீங்க அவர்கிட்ட வரமாட்டீங்க, குமாரத்துல வரமாட்டீங்க. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கடைசி நாளில் அவனை நான் எழுப்பேன். என்னன்னா கர்த்தர் ஒருத்தரை இழுத்து கொள்ளணும். கர்த்தர் ஒருத்தரை தெரிஞ்சு கொண்டு இழுக்கக்கூடியதா. யோவான் 6வது அதிகாரம், அதே 6வது அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவரும், அவர் யாருக்கு முன்குறிச்சு இழுக்கிறாரோ அவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்துருவாங்க. அவர் கொடுக்கிற எல்லாருமே என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. அப்ப என்னன்னா யாரு கிறிஸ்துவிட்ட வருவா,
யாரையெல்லாம் பிதாவாகிய தேவன் இழுக்கிறாரோ அவங்கெல்லாம் கிறிஸ்து கிட்ட வருவாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றாரு? அவர் குமாரனுக்கு கொடுக்கிறாரு. அந்த குமாரன் என்ன பண்றாரு? அவங்கள பாதுகாக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே பிதாவானவர் அவர்களை தெரிந்து கொண்டு தன் பக்கத்தில் இழுக்கக்கூடியது. என்ன காரணம்? அதே யோவான் 6:38 பாருங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து நல்ல கவனிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. முதல்ல நீங்க பாருங்க, பிதாவான தேவன் யார இது பண்ண சித்தமாய் இருக்கிறாரோ அவங்களை இழுத்து கொள்றாரு. அவர் இழுத்து கொள்றவங்க தான் குமாரனாகிய கிறிஸ்துட்ட வருவாங்க. அவங்கள கடைசி நாள்ல குமாரன் அவங்கள உயிரோட எழுப்புவாரு. அது மாத்திரமல்ல, அவங்ககிட்ட வர்றவங்க, குமாரன்ட்ட வர்ற யாருமே விழுந்து போவதே இல்லை. ஏன்னா குமாரன் பிடித்து கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர் மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பிதாவினுடைய சித்தம் அதுதான். நான் எழுப்புறது மாத்திரமில்ல, என்னுடைய பிதாவினுடைய சித்தம் என்ன? கடைசி நாள் அவங்களை உயிரோட எழுப்புறதா அவருடைய சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப என்ன? பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பே சகலத்தையும் அறிந்த தேவன் அவருடைய முன்னறிவின்படி யார் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கிட்ட வருவாங்கங்கிறத பிதாவாகிய தேவன் சொல்றாரு. அவனை நான் இழுத்து கொள்ளுவேன், அவன் என்கிட்ட வருவான். நான் என்கிட்ட வர்றவன் எல்லாரையும் நான் குமாரன்ட்ட கொடுப்பேன். குமாரன் அவரை கடைசி நாள்ல உயிரோடு எழுப்புவாரு. அவங்கள பாதுகாத்து கொண்டு ஒரு பரிசுத்த மனவாட்டியாக வைத்து அவங்க உயிரோட கடைசி நாளில் எழுப்புவது குமாரனுடைய வேலையா இருந்தாலும், குமாரன் அது தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அவங்கள நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால என்ன சொல்றாரு? பிதாவானவர் யாரையெல்லாம் இழுத்து கொள்றாரோ அவர்கள் ஒருவரும் தொலைந்து போவதில்லை. அவங்க யாருமே தொலைந்து போவதில்லை. பிதாவானவர் யாரை இழுத்து கொள்றா அவங்க யாருமே தொலைந்து போவதில்லை. பிரதான ஆசாரியருடைய ஜெபம் யோவான் 17 பார்க்கிறோம். 6 பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நல்ல கவனிங்களே, அவர் சொல்ற ஜெபத்தை பாருங்க. நீர் தெரிந்து கொண்டு உலகத்துல தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்கள் யாரு? இந்த சபையில இணைக்கப்பட்டிருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சபையில இணைக்கப்பட்ட மக்கள்லாம் யாரு? பிதா தெரிந்து கொண்டு அவர் கொண்டு குமாரன்ட்ட கொடுத்து உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். நீங்கள் பிதாவினுடைய மக்களை நீங்க எனக்கு தந்தீங்க. அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று. எல்லாமே தேவனால உருவாக்கப்பட்டது. அந்த தேவன் கொண்டு வந்தாரு, அதை குமாரனுக்கு கொடுத்தாரு. குமாரன் அதை தேவனை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அடுத்து 8 பாருங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நானா கொடுக்கல, நீங்க எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறாங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். யாருக்கு சொந்தம்? பிதாவாகிய தேவனுக்கு சொந்தம். அவங்கள கொண்டு எனக்கு கொடுத்தீங்க. அவங்கள கடைசி நாள்ல எழுப்ப போறேன். ஆனா நீங்க அவங்கள முன்குறிச்சிங்க, நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க.
10வது வசனம் பாருங்க. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. நல்ல கவனிங்களே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்ல, அவனை தவிர்த்து வேற எல்லாருமே காத்துக்கொண்டுதான் வந்தேன். எழுதப்பட்ட அந்த கேட்டின் மகனை தவிர்த்து. இந்த பிரதான ஆசாரியர் ஜெபத்தை குறித்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்து அவர்களை கொண்டு வர்றாரு, அவர் இழுக்கிறாரு. அந்த மனுஷன் தேவன்கிட்ட வர்றான். அவன் தேவன்கிட்ட வர்றவனை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறாரு. குமாரனாகிய கிறிஸ்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனை பற்றி வெளிப்படுத்தி அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தில் இது பண்ணி அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களை நித்திய ஜீவனுக்கு எடுத்துக்கொண்டு போறாரு. அவங்க இருக்கிற வரைக்கும் அவர் வார்த்தையை கொடுத்து அவர்களை பரிசுத்தமான பாதையில வழி நடத்தினாரு. நீங்கள் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்ம கூட ஒன்னாய் இருக்கிறதுக்கு நீங்க உம்முடைய நாமத்தினால அவங்கள பாதுகாத்தீங்க, இனியும் நீங்க பாதுகாப்பீங்க. அதனால நீங்க திமோத்தேயுக்கு சொன்ன மாதிரி, தீத்துக்கு சொன்ன மாதிரி, நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் இதற்கு பின்னாடி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் செய்த காரியங்களால் நாம் இழுக்கப்பட்டு இன்றைக்கு நம்ம தேவனோட இருக்கிறோம். இந்த பிரதான ஆசாரியர் ஜெபத்துல கடைசியில பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல இருந்து பாருங்களேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. நல்லா கவனிங்களேன். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு மகிமை இருந்துச்சு, நீர் தந்த எனக்கு மகிமைய இங்க உள்ள என்னுடைய மக்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, உலகத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு தெரியும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ அனுப்புனார்னு யாருக்கு வெளிப்பாடு வருது? அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வருது. மீதி பேருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இல்லை ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்றிருக்காங்க. ஆனா இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை யாருக்கு உண்டாகுது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு. இவர்தான் நம்முடைய பரம தகப்பன், இவர்தான் என்னை மீட்பதற்காக தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பிச்சாருங்கிற வெளிப்பாடு நமக்கு உண்டாகுது. அதன் மூலமாய் நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இதுல நீங்க நல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதுல எல்லாமே யாரோட வேலை? தேவனுடைய வேலை. இட்ஸ் கம்ப்ளீட்லி a divine work. நம்மளுடைய சால்வேஷன், நம்மளுடைய ரட்சிப்பு, நம்மளுடைய இது எல்லாமே இதுல பின்னாடி நம்ம என்ன பார்க்க முடியுது? முழுக்க தேவனுடைய கரத்தை, தேவனுடைய காரியத்தை பார்க்க முடிகிறது. அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன காரணத்துக்காக? நம்ம எல்லாரும் என்ன, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை யாரு ரட்சிக்கப்படுவாங்க, யாரு ரட்சிக்கப்பட மாட்டாங்கிறத முன்குறிச்சுட்டாங்கன்னு. கிடையாது. நம்முடைய முன்குறிப்பு என்ன? நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியமா இருந்தாலும் கெட்ட காரியமா இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணும்? சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி
நம்மளை என்ன கொண்டு போய் சேர்ப்பாரு? 29வது வசனம் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர் முன்குறித்தது நீ பரலோகம் போவ பாதாளம் போவன்னு கிடையாது. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. எந்த ஒரு மனுஷனும் பாதாளம் போவான் பரலோகம் போவான் அப்படிங்கிறத தேவன் முன்குறிக்கல. இட் இஸ் a choice given to each of us. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெரிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் என்ன, பாதாளம் மனுஷனுக்காக படைக்கப்படவே இல்லை. பாதாளம் யாருக்காக படைக்கப்பட்டது? விழுந்து பாதாளம் போப்பாரான், இவனுக்கு எதுக்கு போய் சொல்லணும்னு சொல்லக்கூடியதான். என்னன்னா, நம்ம எதுக்காக பிரசங்கம் பண்றோம்? நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டு நாம் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு தான் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, அதற்காகத்தான் நம்மளை தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு. உங்களுடைய முன்குறித்தல் என்ன? நீங்க கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. தொடர்ந்து வாசிங்க. அதுல 30வது வசனம் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்போ நீங்க இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியின் மூலமா. இதை நான் இப்ப இந்த ஆர்டர்ல சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் முதல்ல உங்களை யாரை அழைச்சாரோ அவங்கள அவருடைய முன்னறிவின்படி தெரியுது. இந்த மாதிரி ஏப்ரஹாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வருவான் அப்படின்னு தெரியுது. அவரை அழைக்கிறாரு. குமாரனாகிய கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொள்றேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற மூலம் குமாரனாகிய கிறிஸ்து எனக்கு தேவனை யாருன்னு காட்டுறாரு. அவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அவருடைய திட்டம் என்னன்னு அறிஞ்சு கொள்றேன். அவருடைய திட்டத்தை நான் பார்க்கும்போது நான் அவருடைய குமாரனை போல வாழணும், நான் இயேசு கிறிஸ்துவ போல வாழணும் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்றேன். அப்ப வேத வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தரை அறிஞ்சு கொள்றேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நான் முழுமையா எத்தனிக்கிறேன். அப்படி வாழும்போது அவர் என்ன பண்றாரு? என்னைய ஒரு நாள் மகிமையில கொண்டு போய் சேர்க்க போகிறார். நான் இயேசு கிறிஸ்துவை போல அவரோட தேவனுடைய சன்னிதானத்துல நித்திய காலமும் அவரோட நான் இருக்க போறேன். இதைத்தான் அவர் மாத்தி சொல்றாரு. எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்னழைத்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் எழுப்பதற்காக முன்குறிச்சிருக்கிறாரு. எவர்களை முன்குறித்தாரோ அவங்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தார்களோ நான் பரிசுத்தமான தேவன், என்கிட்ட வர முடியாது, அதனால் அவனை நான் நீதிமான் அவனை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறேன். அப்படி நீ நீதியானவன் என்று சொன்னதுனால அவன் என் கூட இருக்க போறான். அவனுக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுக்க போறேன். அவனை மீட்கும் பொருளை அவனை நான் மீட்டெடுத்து அவனை மகிமையில கொண்டு போய் சேர்க்க போகிறேன். அப்ப என்னன்னா, என்னுடைய அழைப்புல இருந்து என்னுடைய மகிமை, அதாவது நான் என்னுடைய சால்வேஷன்ல இருந்து என்னுடைய குளோரிஃபிகேஷன் வரைக்கும், என்னுடைய ரட்சிப்புல இருந்து நான் மகிமையில போய் சேர்ற வரைக்கும் அவருடைய வேலை எனக்குள்ள நடக்குது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அது கீழ்ப்படிதலோட வாழ்றது. அதுக்கு தான் இந்த சபை இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய என்னுடைய சால்வேஷன், என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன், என்னுடைய சாங்டிஃபிகேஷன், என்னுடைய குளோரிஃபிகேஷன், இது எல்லாமே இட்ஸ் அ டிவைன் ஒர்க். இது தேவனுடைய காரியம். ஏன்னா இதுல நம்ம பண்றது என்னன்னா, அவரை விசுவாசித்து அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம அவருக்கென்று வாழ்வது தான். ரொம்ப டெக்னிக்கலா தியாலஜிக்கலா போகுதோ, மண்டை ஒரு மாதிரி ஆட்டுறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது இது பூரா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ங்கிறதுனால உங்களுக்கு இது, அதாவது உங்களை அழைக்கிறது, உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீங்க வர்றீங்க. உங்களை ஜஸ்டிஃபை பண்றது இல்லை, உங்களை நீ நீதிமான் என்று சொல்லுவது என்னன்னா, நீங்க ஒரு பாவியான மனுஷன் பரிசுத்தமான தேவன்கிட்ட போக முடியாது. அதுக்கு நீ என் முன்னாடி நிற்க தகுதியுள்ளவன் என்று சொல்வது தான் தேவ நீதி. அது முதல்ல என்ன நடக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், உன்னுடைய பாவம் எல்லாம் அவர் மேல போடப்பட்டது, அதனால நீ நீதிமானாகிற. இப்ப தேவனோட வர முடியுது. அப்போ நான் நீதிமான் ஆயிட்டேன். இப்ப எனக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ஆவியில பூரணம் வந்துருச்சு. ஆனா என்னுடைய ஆத்துமாலையும் என்னுடைய சரீரத்திலையும் வரல.
அதனால நான் என்ன பண்றேன், தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க வாசிக்க என்னுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுது. அதனால என் எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுறதுனால நான் சரீர பிரகாரமா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பரிசுத்தமாகிக் கொண்டே வரக்கூடிய சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய காரியம் உண்டாகுது. அப்போ நான் பரிசுத்தமாகிக் கொண்டே வந்த உடனே கடைசியில் முடிவில் எங்கே போக போகிறேன், நான் மகிமையில் போய் சேர போகிறேன். இதைத்தான் சாங்டிஃபிகேஷன் குளோரிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியது. இதில் என்ன நடக்க முடியாதுங்கிறத 31 வசனம் பாருங்க. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்ம விரோதமாய் இருப்பவன் யார்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னை முன்குறிச்சு அழைச்சி, அவர் என்னை ஆசீர்வதிச்சு, அவர் என்னை கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்து என்ன மகிமையில கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு எதிரால யாரால என்ன செய்ய முடியும்? யாரால என்ன செய்ய முடியும்? இப்ப என்னையை காட்டில் ஒரு பலமானவன் என்னையை மேற்கொள்ள முடியும். இருக்கிறதுலே கர்த்தர், அவ்வளவு தேவனாகிய கர்த்தர் எல்லா சரித்திரத்தையும் நம்ம ஏசாயா 44 வாசிச்சோம், 46 வாசிச்சோம். என்ன ஆதியிலிருந்து பூர்வமானதிலிருந்து அந்தத்திலிருந்து எல்லாத்தையும் சொன்ன அந்த தேவன் சகலத்தையும் சொல்ற அந்த தேவன் சொல்றாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? 32 வசனம் பாருங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தான் அவங்க எல்லாரும் நீதிமானாக்குறவர். ஏன்னா தேவன் தான் இது பண்றாரு. அப்ப தேவன் பண்ணும்போது எந்த ஒரு மனுஷனும் அதை குற்றம் சாட்ட முடியவே முடியாது. அப்ப 34 வசனம் பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர். இப்ப அவர் தான் உனக்காக வேண்டுதல் செய்யறார். அப்ப யாரு உன்னை குற்றப்படுத்த முடியும்? ஒருத்தராலையும் குற்றப்படுத்த முடியாது. யாராலையும் உங்களை குற்றப்படுத்தவே முடியாது. காரணம் என்ன? கிறிஸ்து தான் உனக்காக மரிச்சாரு, அவர் தான் உயிரோடு எழுப்பினாரு, அவர் தான் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாரு. இப்ப ஆண்டவரே சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் உனக்காக செஞ்சாரு. அடுத்த வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவுமே இல்லை. எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. 37 இருந்து வாசிச்சிருங்க அப்படியே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க எந்த குடும்பத்துல பிறக்கிறீங்க, இல்ல யாருடைய பிள்ளையா பிறக்கிறீங்கிறது உங்களோட சாய்ஸ் கிடையாது. நீங்க யாரும் இன்னவா பிறப்பேன், நான் ஆணா பிறப்பேன், பெண்ணா பிறப்பேன், இல்ல தமிழ் பேசுறவனா பிறப்பேன், இல்ல இந்த வேற லாங்குவேஜ் பேசுறவனா பிறப்பேன், இல்ல இந்த தேசத்துல பிறப்பேன், அப்படி சாய்ஸ் நம்ம யாருமே இல்லை. ஆனா நம்ம எல்லாருக்குமே என்ன சாய்ஸ் இருக்கு? நீங்க மறுபடியும் பிறப்பது எப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே பை சாய்ஸ் we are born to be God's children. என்ன நம்ம அதை நீங்க பார்த்துக்கணும். அதுல என்ன கர்த்தருடைய தெரிவு இருக்கு. நம்ம God's people by his choice. We are God's people by our choice. 2 பேதுரு 1:10 வசனம் பாருங்க. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. என்ன சொல்றாரு? இது சிதறி போயிருக்கிற யூதர்களுக்கு கடிதம் எழுதுறார் பேதுரு. சரியா? பொந்து, கப்பதோக்கியா, கலாத்தியா, இப்படி எல்லா தேசங்கள்லையும் ரோமர்களால துன்புறுத்தப்பட்டு
துரத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் பேதுரு. அப்படி எழுதும்போது என்ன சொல்றாரு? யூதர்களே, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எப்படி? நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆனா என்ன, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஆனாலும் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இடறி போகாதபடி ஜாக்கிரதையா இருங்க. அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்? ஏன்னா அந்த கால்வனிஸ்ட் தியரியில நீங்க பேசுறது, நீங்க கர்த்தர் யாரை முன்குறிச்சிருக்காரோ அவங்கள மட்டும்தான் ரட்சிப்பாரு, அதனால நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான கோட்பாடு உண்டு. அது கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல கர்த்தர் ஒரு சிலர் தான் ரட்சிப்பாரு, அவங்கள தான் ரட்சிக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு, எல்லாரையும் அழைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியதா. இங்க யூதர்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரா? யூத குலத்துல இயேசு கிறிஸ்து வந்தாரா? ஆனா யூதர்களுக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? நீ நல்லா பார்த்துக்கோ, நீ ஜாக்கிரதையா பிடிச்சுக்கோ, இதை நீ விட்டு விடாத, உன்னுடைய நீ இடறி விழுந்து விடாதபடி. அப்ப என்னன்னா, எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. நான் அதனாலதான் நீங்க எப்ப சாட்சி உங்களை சொல்லும் போது நான் கேட்கும்போது கேட்பேன், நீ எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன்? அண்ணே, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன்னு. இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிறிஸ்தவனே கிடையாது. நீ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா இருக்கணும். என் பிள்ளை ஆட்டோமேட்டிக் கிறிஸ்தவன்லாம் கிடையாது. ஹலோ, உங்க பிள்ளை ஆட்டோமேட்டிக்காலாம் கிறிஸ்தவன் கிடையாது. எல்லாருமே தனித்தனியா. நான் யாரையும் கூட்டு போக முடியாது. நான் மட்டும்தான் போக முடியும். நான் கூட போகும்போது, ஆண்டவரே ஒரு டிக்கெட்டு, நான் நிறைய ஊழியம் பார்த்துருக்கேன், ஒரு ஆளை கூட கூட்டு போயிடுற, அன்னையை பார்த்து விடுங்கன்னு சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தான் தெரிந்தெடுத்து ஆண்டவர்கிட்ட போகணும். எந்த கணவனும் மனைவியை ரட்சிக்க முடியாது, எந்த மனைவியும் கணவரை ரட்சிக்க முடியாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் யூதர்களை தெரிந்தெடுத்தது எதற்காகங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு வரியில சொல்லி கொடுத்து போயிடுறேன். ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டது அவர்கள் மூலமாய் மற்றவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். நான் இது இன்னொரு செய்தியிலையும் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதாவது நான் படிக்கிற காலத்துல எல்லா ஸ்கூல்லையும் எல்லா கிளாஸ்லையும் நான் தான் லீடரு. எல்லா இதுலேயும் நம்மளை தான் லீடராக போட்டுருவாங்க. ஏன்னா வாத்தியார் பிள்ளை வேற, அதனால எப்பயுமே லீடரு. அதனால நம்ம எந்த சேட்டையும் பண்ண முடியாது, நல்லாவும் தெரிஞ்சு போயிடும். எங்க என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அது ஒரு பிரச்சனை. ஆனா நான் லீடரா இருக்கேன், என்னை எலெக்ட் பண்றாங்க இல்லையா, லீடர்னு ஒரு எலெக்ஷன், அதான் தெரிஞ்சு கொள்வது, என்னை முன்குறிக்கிறது. நான் லீடர் ஆனேங்கிறதுக்காக எனக்கு வேற கொஸ்டின் பேப்பர் கிடையாது. ஹலோ, எனக்கு டெஸ்ட் வேற மாதிரி டெஸ்ட் கிடையாது. எனக்கும் எல்லார மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர், நானும் எல்லார மாதிரி தான் பதில் எழுதணும், நானும் எல்லார மாதிரி தான் எனக்கும் மார்க்கு. அப்ப என்னன்னா, யூதர்களை தெரிந்தெடுத்தாருங்கிறக்காக அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பரலோகம் போயிடுவாங்க? இல்லவே இல்லை. ஏன்னா இது தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க, நான் சகலத்தையும் சகிக்கிறேன், இல்ல போராடுகிறேன் என்று சொல்லக்கூடியதாக பவுலுங்க சொல்றாரு. யாரு? யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அவங்க தான் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மக்களே, அவங்களுக்கு எதுக்கு ரட்சிப்பு? நீங்க தான் ஆண்டவர் தான் தெரிஞ்சு கொண்டாருன்னு போயிரும்ல, ஆண்டவர் முன்னறிஞ்சாருன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்க தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க தானே. அப்படி கிடையாது. பேதுரு சொல்றதுல, பவுல் சொல்றதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். பட் என்னன்னா, அதே ரோமர் 11:28 சொல்லும்போது என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்னா சுவிசேஷத்து நிமித்தம் அவங்க எதிரிகளா இருக்கிறாங்க. ஆனா அவங்க தெரிந்து கொள்ளுதல் மூலமா என்ன, பிதாவாகி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இதுல நம்ம என்ன புதுசா நல்ல தெளிவா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, சபை என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அதனாலதான் நம்ம நேற்று சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன், முன்னாடியும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். நான் சபையை கட்டவே முடியாது. எந்த மனுஷனும் சபையை கட்ட முடியாது. அது தேவன் கட்டுகிற சபை. ஏன்னா இது தேவனுக்கு சொந்தமான சபை. வேற நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க,
நம்ம ஒரே ஒரு காரியம்தான் பண்ண முடியும். நம்ம கிறிஸ்துக்கிட்ட வந்து கிறிஸ்துவோட சேர்ந்து கிறிஸ்துவோட மக்களோடு சேர்ந்து நம்ம தேவனுக்கென்று வாழ முடியுமே, நம்ம உட்காந்து இங்கே எதுவுமே கட்ட முடியவே முடியாது. அதனால தான் நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. சபையை வளர்க்குறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, 5 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, 7 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாது. நமக்கு வந்து இது கர்த்தர், நம்ம அதனால தான் வந்து நம்ம தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக போதித்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா வேற எல்லாத்துக்கும் கூட்டம் வரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எல்லா அசோசியேஷனும் கூட்டம் வரும். கிரிக்கெட் கிளப் வைங்க, கிரிக்கெட் கிளப் கூட்டம் வரும். செஸ்க்கு வைங்க, செஸ் கிளப்புக்கு கூட்டம் வரும். எக்ஸசைஸ் வைங்க, அதுக்கு கூட்டம் வரும். ஜும்பா வைங்க, ஜும்பா கிளாஸுக்கு ஆள் வரும். எல்லாத்துக்கும் ஆள் வரும், எல்லாத்துக்கும் கூட்டம் வரும். நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி பயங்கரமாக கூட்டம் வரும். ஆனால் அது இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர்கள் மக்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனில் கட்டுறது தான் சபை. அதனால தான் நம்ம ஒரு சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரங்கிறது எப்படி இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை நல்லபடியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். பேதுருக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஃபீட் மை ஷீப், ஃபீட் மை லேம்ப். நீ அவங்களுக்கு போதிப்பாயாக, நீ அவங்கள இது பண்ணு, அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி கொடுங்கிறத திரும்ப திரும்ப சொன்னார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன வாசனையாயும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அதாவது என்னன்னா, நம்ம கிட்ட எதுவுமே ஒரு தகுதியே கிடையாது. நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமான மக்கள், இன்னும் போதுமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் நம்மளை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண வைக்கிற கர்த்தர் உண்டு. நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை நித்தியத்துக்கு மாற்றும். ஆனால் நம்ம பலவீனமான மக்கள் தான் எல்லாருமே. நீங்கள் என்ன செய்தாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு சாட்சி இருக்க தான் செய்யும். ஏன்னா என்னால் முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கெட்டு போகிறவங்களுக்கு அழிவில் கொண்டு போய் கொடுக்குற ஒரு வார்த்தையாக இருக்கும். அதே இது ஜீவனுக்கு வர்றவங்களுக்கு நற்கந்தகமான வாசனையாக இருக்கும். இன்றைக்கி அருமையாக தங்கச்சி வினையா சொன்னால, நான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது, நான் இப்படி வீணாக்கிட்டேனே, நான் அவ்வளவு கர்த்தருக்கென்று ஜீலாக இருந்தேன், கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுன்னு இருந்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கே நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க, அங்கே தான் கர்த்தர் ஒரு புது தொடக்கத்தை கொடுப்பார். எங்கே நீ பலவீனமாக இருக்கிறியோ அங்கே தான் அவருடைய பலம் வெளிப்படும். நீ என்னைக்கு உன் பலத்தில் நீ கட்டினீங்கன்னா அது ஒரு தலைமுறை இருக்கும், அடுத்த தலைமுறை அழிச்சிட்டு போயிடும். அது வந்து உலக பிரகாரம் மாத்திரம் இல்லை, சபையிலே அப்படித்தான். ஏன்னா இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்தில் வந்து எப்படி வந்து வேறு இதில் கள்ளச்சாமியார் இருக்கார் மாதிரி நம்ம இதிலே கள்ளப்போதவர்கள் நிறையா உண்டு. அவங்க என்னத்தான் அடித்து காசு அடித்து இதை அடித்து எல்லாம் சொத்து சேர்த்தாலும் 2வது தலைமுறை தான். சரித்திரம் முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அடுத்த தலைமுறை அழித்து வீணாக போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எப்போவுமே வந்து கர்த்தருக்கு, அதனால தான் வந்து இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பொறுப்பை நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கென்று நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமாக செய்கிறோம். அதனால் கர்த்தர் அதை கொண்டு மக்களை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் சுவிசேஷம் ஒருத்தருக்கு வந்து என்னவா இருக்குது, ஒருத்தருக்கு வந்து மரண வாசனையாக இருக்குது, இன்னொருத்தருக்கு ஜீவ வாசனையாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதனால் எதிர்பார்க்கிறது என்ன, கர்த்தர் எதிர்பார்க்குறன போதிக்கிறவன் உண்மையுள்ளவனாய், ஒரு நல்ல உக்கிரானக்காரனா உண்மை இல்லவங்களா போதிக்கணும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்கிறோம். அப்போ என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம அந்த காரியங்களை செய்ய முடியும். இதை நம்ம செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா நான் என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ என்னையும் கிறிஸ்துவையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. இட்ஸ் இன்செப்பரபிள். நமக்கு பேர் ஏன் கிறிஸ்தவன் வந்துச்சு, நீங்கள் கிறிஸ்துவை உடையவன், அதனால தான் கிறிஸ்தவன் வந்துச்சு. உங்கள் கிறிஸ்தவன் என்கிற வார்த்தை பைபிளில் எங்கே வருது, அந்தியோகியா சபையில் தான் வருது.
யார் சொன்னா? உலகக்காரங்க சொன்னாங்க. உலகத்தில் உள்ள சொன்னா அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏன்னா அங்கே கிறிஸ்துவை பார்க்கிறோம். முன்னாடி நான் வளரும்போது சின்ன பையனாக இருக்கும்போது பைபிள் வச்சுட்டு நம்ம கிறிஸ்தவங்களை சொல்லுவாங்க வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஐ விஷ் அந்த பேர் இன்னும் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வேதத்தை எடுக்காத மக்களாக போயிட்டாங்க. நான் எனக்கு நல்லா ஒரு கிராமத்தில் சொல்லும்போது அவங்க வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேதத்தை பின்பற்றுகிறவர்கள்னு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற காட்டிலும் நம்மளை வேதக்காரங்கன்னு சொல்கிறது எவ்வளவோ சந்தோஷமான செய்தி நான் நினைக்கிறேன். நம்மளை பார்த்து இது வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வார்த்தை மறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அப்போ என்னன்னா, நான் கிறிஸ்துவை உடையவன். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொன்னாரு, என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப என்னன்னா, எந்த ஒரு மனுஷனும் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு கிறிஸ்துவா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும். சபையினுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்தவர்கள், கர்த்தர் கேட்ட சபை. இப்போ முன்குறிச்சது கர்த்தரால பண்ணப்பட்டவங்க. இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கிறிஸ்து இருக்கிறார்னா, இப்போ நீங்கள் எப்படி கிறிஸ்துவை ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள ட்ரீட் பண்ணணும். திரும்பி பார்க்கவே பயமாக இருக்கும் கொஞ்சம் பேருக்கு. என்னை அறியாமல் நான் சிரிச்சிருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாரும் நிறையா பேர் என்னைய பார்த்தே சிரிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக தான் செய்யணும். நான் கிறிஸ்தவன், காரணம் என்ன? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் யார்? கிறிஸ்தவன், உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்ல. ஏன்னா இது நம்ம தெரிஞ்சாதான் நம்ம என்ன, நான் சபையில் உங்களுக்கு வார்த்தை சொல்லி கொடுக்கும்போது எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, எப்படி உங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கறது. மத்தேயு 18வது அதிகாரம் இந்த சண்டையை தான் பார்க்க போகிறோம், அடுத்த சண்டையை தான் பார்க்க போகிறோம். மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு லெசன் எடுக்கிறார் ஆண்டவர், எப்படி நம்ம இருக்கணும்னு. முதலாவது வசனம் பாருங்களேன். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம பூமியில பரலோகம் அப்படின்னு சொன்னா பூமியில பரலோகத்துல பெரிய ஆள் யாரு? நீங்க 2வது வசனம் பாருங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்போ ஆண்டவர் சின்ன பிள்ளை மாதிரி மாறுன்னு சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, நீ ஆவிக்குரிய முறையில் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆவிக்குரிய முறையில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருகிறோம். அதனால் நம்ம என்ன, ஒவ்வொருத்தரும் நம்ம ஒருத்தர் எந்த வகையில் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இப்போ நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெருமை வந்துடும். இன்னைக்கு அருமையாக காலையில் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்க. பின்னாடி வேலை செய்கிறவங்க, முன்னாடி வேலை செய்கிறவங்க காட்டி பின்னாடி வேலை செய்கிறவங்க அநேக காரியம் சொல்லும்போது இந்த புக்குக்காக ஜெபம் பண்ணாங்க. இந்த புக்கு நான் டைப் பண்ணி கொடுத்தேன். இது பண்ணி இதை உட்காந்து செட் பண்ணி இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதை போட்டு இதை செட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணி இந்த பிரிண்டிங் பண்ணதை வாங்கிட்டு வர்றதுக்கு ராத்திரி உட்காந்து வாங்கிட்டு வந்தவங்க அத்தனை பேர், அவ்வளோ வேலை. இது ஒரு ஆள்லாம் கிடையாது. சும்மா முன்னாடி பேர் போடலாம், என் பேரை போட்டு போடலாம். ஆனால் பின்னாடி வேலை பார்த்தது அத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஆள் கிடையாது. இப்போ தயவுசெய்து நம்ம என்னன்னா, நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ சாப்பிட்றோம், எத்தனை பேர் எவ்வளோ பேர் பின்னாடி வேலை பார்க்குறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான். அதான் இந்த சபைங்கிறது ஒரு சரீரங்கிறது தான்.
இதுல நான் வந்து என்ன சொல்ல முடியாது, நான் பெரிய ஆள் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இப்ப இங்க இருக்குதுல யாராவது ஒருத்தவங்க நான் மட்டும் இல்லைன்னா அந்த கேம்பே முடிஞ்சிருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க முடிஞ்சிருவீங்க. சீரியஸா சொல்றேன், யாருமே ஒருத்தருமே கிடையாது. இப்ப நான் நினைச்சேன்னா அடுத்த ஆளை வச்சு ஆண்டவர் நடத்துவாரு. அதான் இங்க உள்ள பியூட்டி. நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, எனக்கு அது தெரியும், நல்லா தெரியும். அப்ப என்னன்னா நம்ம வந்து எப்படி கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு கர்த்தருக்கு முன்னாடி நம்ம கணக்கு கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம எல்லாருமே. அப்ப எனக்கு கொடுத்த தாளந்துகளுக்கும் எனக்கு கொடுத்த திறமைகளுக்கும் நான் கணக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேனா? அப்ப இந்த பூமியில பரலோகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இந்த சபை தான் பரலோகம்னு சொல்லி சொன்னா, நான் இந்த பரலோகத்துல ஒருத்தரை தப்பா நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க, தப்பா நடத்தலாமா? 6வது வசனத்துல எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அந்த கல்லு படம் போட்டிருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய கல்லை கட்டி உங்களை சமுத்திரத்துல இறக்குறது. கொஞ்சம் நாகர்கோயில்கார மக்கள் இருக்கிறீங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மக்கள் இருக்கிறீங்க, ஒரு சிலர் வந்து கடல்ல இறக்குறதுன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியலன்னா கேட்டுக்கோங்க. ஆளை எப்படி கடல்ல இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கல்லை கட்டி ஆளை கையை காலை கட்டி கல்லை கட்டி உள்ளதை போய் கப்பலில் கடலை விட்டு உள்ள தள்ளி விட்டு வந்துடுவாங்க. ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ முதல்ல என்ன புரிஞ்சு கொள்ளணும்? சபை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்னறிவிக்கப்பட்ட ஒரு காரியங்கிறது. 2வது அதனுடைய அடையாளம் என்ன? அது என்ன? கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் நம்ம சபையில வந்து நம்ம என்னன்னா, நம்ம பரலோகவாசிகள், பரலோக பாஸ்போர்ட் வச்சிருக்கிறோம். ஆனா இங்க சபை வந்து கர்த்தருக்கு ஒரு முன்னுதாரணமாக இங்க ஒரு பரலோகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடணுமே ஒழிய பூமிக்கு அடுத்த காரியங்களை தேடக்கூடாது. அது சபையாக நம்ம சேர்ந்து வரும்போது நம்மளும் அதை தேடக்கூடாது. சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக வாழக்கூடியதா இருக்கும். அதனாலதான் நான் இப்ப சமீபத்தில் இந்த எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது சொன்ன காரணம் அதுதான். ஏன்னா நமக்கு வந்து யார் ஆண்டாலும் பிரச்சனை தான். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அது எந்த ஜி வந்தாலும் சரி, எந்த ஆள் வந்தாலும் சரி, நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா உட்காந்து மணிக்கணக்கு, எனக்கு அது ரொம்ப வேதனை. அவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு அவ்வளோ நேரம் வச்சு அத்தனை பிரிண்ட் அடிச்சு புக்கை போட்டு அவருக்கு ஜெபம் இவருக்கு ஜெபம் என்ன ஒரு காரியம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம பூமிக்கு அடுத்தவைகளை தேடுறதுக்கு இல்லை, நம்ம யாருக்கானது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக நம்ம தேடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப சபை பரலோகத்துக்கான, இங்க பரலோகத்தினுடைய முன்மாதிரினா, அப்ப சபை பரலோகத்திற்கான முன்மாதிரியான காரியங்களை செய்கிறதா? சிந்திங்க ஒரு நிமிஷம். நம்ம எதை தேடக்கூடிய மக்களா இருக்கணும்? மத்தேயு 6வது அதிகாரத்துல அழகா சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். 19வது வசனத்துல சொல்லி 19வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொன்னாரு? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்க பூமியும் என்ன? பூச்சியும் துருவும் பிடிக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். என்ன நமக்கு என்ன பொக்கிஷம்? நம்ம வந்து பரலோகவாசிகள். நம்ம ஃபேமிலி எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நம்ம கர்த்தர் எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்காரு. நம்ம ரட்சகர் எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்காரு. நம்ம பாஸ்போர்ட் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அப்போ நம்மளுடைய சொத்து எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அப்ப நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதெல்லாம் பரலோகத்துல, பூமிக்கு இல்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் நம்ம வந்து சபையா வரும்போது நம்ம வந்து பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுறோமா, பரலோகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிறோமா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னவா இருக்கணும்? பரலோக சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கணும்.
இப்போ சபைக்கு என்ன 2-3 பேர் கேட்ட கேள்வி, நம்ம கட்டடம் வாங்கணும். நான் சொன்னேன், கட்டடமே வாங்க மாட்டோம். யாராவது ஃப்ரீயாக கையில் கொடுத்து இந்தாங்க வச்சு இதை வச்சுக்கோங்கன்னா வேணால் எடுத்துக்கிறோம். மற்றபடி நம்ம இதில் கட்டடம்லாம் வாங்க மாட்டோம். ஏன்னா வர்ற மக்களை அனுப்பிச்சு வேற எங்கேயா ஊழியம் பார்க்க சொல்லுவோம். அது செய்வோம். என்னத்துக்கு எல்லாம் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கூடி இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வர்ற மாதிரி வச்சுக்கிறோம், அவ்வளோதானே. ஏன்னா நம்ம நோக்கம் என்ன? இங்கே பூமியில் சொத்துக்கு சேர்த்து வைக்கிறதா நம்ம வேலை? யோசிச்சு பாருங்க. கட்டடம் கட்டி வச்சு பிறகு கடைசியில் அதுக்கப்புறம் அதை பார்த்து இங்கே தான் கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டு மக்கள்லாம் இப்போ கொரியாவுக்கு போனாங்க. கொஞ்சம் வருஷமாக, ஒரு 10-15 வருஷமாக கொரியாவுக்கு போனாங்க. அங்கே கொரியாவில் ஒரு பெரிய சபை ஒரு மலை வச்சுருக்காங்க. ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. அங்கே மலை இருக்குது. அதனால் அந்த மலையில் போய் எல்லோரும் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காலத்தில் சவுத் கொரியாவில் அந்த மலைக்கு வராதிங்கடான்னு சொல்கிற அளவுக்கு, ஏன்னா அதை என்ன ஆக்கிட்டாங்க, ஒரு பெரிய மானுமெண்ட் மாதிரி மாற்றிட்டாங்க. ராத்திரியில் ப்ரேயர்னு சொல்லி அந்த மலையில் போய் உட்காந்து லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்து இது பண்ண உடனே அது ஒரு கல்ட் மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம ஆளுங்க பார்த்தாங்க, அங்கே எதுக்கு போகணும், நம்மளுங்க மலை வாங்கிறோம், நம்ம மலை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன தெரியுமா, ஒன்று மொத்தமாக நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் வேளாங்கண்ணிக்கு போவோம், இல்லை நாங்கள் நாகூர் தர்காவுக்கு போகிறோம், இல்லை நாங்கள் இங்கே போகிறோம், எங்கேயாவது இல்லை பழனிக்கு போகிறோம், இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், எதையாவது செய்கிறோன்னா நம்ம ஆளுங்க சந்தோஷமாக வந்துடுவாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நம்ம ஆளுக்கு என்ன ஆயிடுது, என்ன எங்கேயாவது போகணுமே, எங்கேயாவது போகணும், நமக்கு ஏதாவது ஒரு இடம் பாருங்க. எதுக்கு? எங்கும் வியாபித்திருக்கிற தேவன் தானே. அப்போ நம்ம எப்படி பரலோகத்துக்கு சொத்து சேர்ப்பது, எப்படி பரலோகத்துக்கு சொத்து சேர்ப்பது, எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவது, எப்படி மக்களை தேவனுடைய வழியில் நடத்த முடியும், அதை தான் நம்ம பார்க்கணும். அதே பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் சொல்ற பாருங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. என்ன அந்நியர்களும் பரதேசிகளும்? உங்க டிஸ்கிரிப்ஷன் இதுதான். பூமியில நீங்க யாரு? பரதேசி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15லிருந்து 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15லிருந்து 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம்.
God bless you.